ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 27th டிசம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரதி ஆதி பெங்களூர் போயிருக்காரு. ஸோ பாரதி மட்டும் வீட்டில் இருக்காங்க. அப்போ தமிழை சாப்பிடுவான்னு கூப்பிடும்போது அந்த இடத்துக்கு அறிவு வராரு. வந்த உடனே ஆதி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஆதி பெங்களூர் போயிருக்காரு, அம்மா அங்கே இருக்கிறதா தகவல் கிடச்சிது, அதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாரதி. இப்போ எங்கள் அக்கா இப்படி காணாமல் போனதுக்கு காரணம் நீ தான். என் அக்கா மட்டும் கிடைக்காம போயிட்டான்னா ஆதிக்குள்ளே இன்னொரு ஆதி இருக்கான், அவன் மட்டும் வெளியில் வந்தானா நீ தாங்கவே மாட்ட. அதனால் அங்கே அக்கா நல்லபடியாக கிடைக்கணும், நீ முதல்ல சாமியை வேண்டிக்கோ அப்படிங்கிறாரு அறிவு. திருப்பி நீ இந்த மாதிரி எங்கள் அக்காவோட சண்டை போட்டது தப்பு, நீ அபோர்ஷன் பண்ண போனது தப்பு அப்படின்லாம் சொல்லி அறிவு சொல்கிறாரு. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம், உங்களுக்கு எதாவது பேசணுன்னா ஆதியும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது பேசிக்கோங்க அப்படிங்கிறாரு. யார் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் பாரதி, நீ எங்கள் அக்காவை நடத்தின விதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆண்டாள் வீட்டில் கருப்பர் பூஜை பண்ணுறாரு அழகர். ஸோ அப்போ அவர் கருப்பா நீ தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆண்டாளோட பாட்டிக்கு சாமி வந்துடுது. அவங்க உடனே நேராக பாரதிக்கிட்ட ஏன் இப்படி கலங்கி நிற்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டாளோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாவம் வயிற்றில் பிள்ளையோடு இருக்கா, வீட்டில் ஒரு முக்கியமான மனுஷியை தொலைச்சிட்டு நிற்கிறா, அதுதான் அவளுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அவள் புருஷன் தேடி போயிருக்கான், நல்லபடியாக அவள் மாமியாரோடு அவன் திரும்பி வரணும், அதுதான் இப்போ ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த சாமி பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, கருப்பை உன் கூடவே நின்று நான் காப்பாற்றுறேன். உன்னை உனக்கு முதுகில் குத்துறவன் உன் முன்னாடியே தான் உட்காந்துருக்கான், உன்னை கஷ்டப்படுத்துகிறவன் உன் காலுக்கடியிலே தான் கிடக்கான், அவனை நீ பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு பூஜை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளி வீட்டெல்லாம் நீ க்ளீன் பண்ணிவிட்டு நீ என்னை நினச்சி பூஜை பண்ணு, விரதம் இரு, நான் உன்னை காப்பாற்றுறேன். 8 நாள் நீ பண்ணு, 8ஆவது நாள் உன் மாமியார் உன் வீட்டில் இருப்பா, ஒரு பாதகமும் வராமல் நான் அவளை காப்பாற்றி உன்னை கொண்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கருப்பர் வாக்கு மாதிரி சொல்லிடுறாங்க பாட்டி. அதுக்கு அடுத்தது போய் ஆண்டாள் கிட்ட போய் சொல்கிறாங்க, எல்லாமே உன் புருஷன்தான் உனக்கு, அவன் உன்னை கை தூக்கி விடுவான், நீ இருக்கிற இடத்துல விட போகிற இடத்துல ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப, நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு வாக்கு சொல்கிறாங்க. அடுத்தது நேராக லக்ஷ்மி அம்மா கிட்ட வராங்க. வந்த உடனே அவர் தர்மலிங்கத்துக்கு சொல்கிறது எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மன்னிச்சு வாழ கற்றுக்கோ, எல்லாத்தையும் விட்டுடு, ஒழுங்காயிரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது தர்மலிங்கத்துக்கு புரியுது, ஆனால் இவங்களுக்கெல்லாம் இதையே லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்கன்னு புரியல. கருப்பை மலையேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ அழகர் யோசிச்சுட்ருக்காரு, என்னடா பாட்டி இப்படிலாம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா நாளைக்கு அவங்க கடையை திறக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ஆதி இப்போ ஊரில் இல்லையே, எப்படி இந்த கடை திறக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ உடனே ஆதியே கால் பண்ணுறாரு. உடனே பாரதி அழகரை கூப்பிட்டு ஆதி லைனில் இருக்காருன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ உடனே ஆதி சொல்கிறாரு, என்னடா வேலை, நாளைக்கு கடை திறக்கணும், இப்படி சும்மா வீட்டில் உட்காந்துருக்க, கிளம்பிடா போ, கடை திறக்கிற வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிறாரு. இல்லைடா நீ இல்லாமல் எப்படி அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, பாரதி வயிற்றுக்குள்ளே குட்டி ஆதி இருக்குது, அதோடு இல்லாமல் எங்கள் வீட்டு மகாராணி தமிழ் இருக்கா, இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கு என்ன குறைச்சல், நீ போய் நல்லபடியாக கடையை தர அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூர் போன வேலை என்னாச்சுன்னு கேட்குறாரு அழகர். இப்போ தான் அந்த கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன், நான் அடுத்தது அம்மாவை தேடி தான் போகிறோம், நான் எல்லாத்தையும் அப்புறமா ஈவினிங்காக அப்டேட் பண்ணுறேன், நீ போய் கடை திறக்கிற வேலையை பாரு, நாளைக்கு நல்லபடியாக கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நீங்கள் எல்லாத்தையும் முன்னே நின்று பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆதி. உடனே பாரதியும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உடனே தர்மலிங்கத்தை எல்லாரும் கடத்தரப்புக்கு கூப்பிட்றாங்க. அவர் உடனே இந்த நிலைமையில் நான் வரமாட்டேன், நான் எப்படி அங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ கடை திறக்கிறத நிறுத்துறதுக்காக அவர் வேலை செஞ்சுட்டுருக்காரு. உடனே பாட்டி போய் அழகர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கடை திறக்க பாரு, அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான், இதெல்லாம் எதுக்குன்னா கடை திறக்காமல் இருக்க தான் சொல்கிறான், ஸோ ஏதாவது பண்ணு பேராண்டி அப்படின்னு. உடனே அழகர் உடனே என்ன பண்ணுறாரு, நான் எனக்கு தெரிஞ்சவர் ஒரு டாக்டர் வருவார், அவர் எண்ணெயெல்லாம் தடவி மசாஜ் பண்ணியே இவரோட கையும் காலையும் சரி பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் கூட்டிகிட்டு வராரு. அவர் உடனே தர்மலிங்கத்தோட காலு கையின்னு எல்லாத்தையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு இழுக்கிறாரு. இழுத்த உடனே வலி தாங்காமல் தர்மலிங்கம் எனக்கு கை வந்துருச்சு, எனக்கு கால் வந்துருச்சு, எனக்கு எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரோட கை கால்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு உடனே இப்போ நாளைக்கு நம்ம நல்லபடியாக கடையை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க.
ஸோ அதோடு வந்து இந்த எபிசோடு முடியுது. அடுத்தது ப்ரோமோ பார்த்திங்கன்னா தர்மலிங்கம் வந்து பார்க்குறாரு. அப்போது அழகரும் ஆண்டாளும் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், அழகரோட வீட்டுக்கு கிளம்புறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. அப்போது உடனே வந்து இவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடியே வந்து அழகர் சொல்லியிருப்பார், இப்போ பாரு நம்ம கிளம்புறோன்னு சொன்னோடனே உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரியே இவங்க கிளம்பி அவர் அப்படியே அழகர் எண்ணிகிட்டே வருவார். 1 2 3 அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே எனக்கு நெஞ்சு வலி வந்துடுது, ஆண்டாள் அம்மா ஆண்டாள் அப்படின்னு சொல்லி கத்தின்ண்டே கீழே விழுறாரு. உடனே இவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு, அப்பா போரும் நீ நடித்தது, எழுந்துரு, உனக்கு என்ன நான் போகிறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேட்குறாங்க. அவர் உடனே அழுது அடுத்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த ப்ரோமோ முடியுது 28th. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.